ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட்டு கடை மசாலா பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு மசாலா பொருள் அந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு கையளவு புட்டுக்கல்லை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கசகசா, சோம்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், 3 ஸ்பூன் தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க. இதை நைஸாக அரைச்சிடணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்றதுனால நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், பொட்டுக்கல்ல, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும், பச்சை மிளகாய் ஒரு 3, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கங்க. இது 3 நல்லா பொரிஞ்சு வரணும். இது நல்லா 3 பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது, நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சி மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கோம்ல அந்த விழுது, அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பார்த்துக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் இப்படியே செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட்டு கடை மசாலா பூரி கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து குக்கரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பட்டாணி, நான் வந்து வெள்ளை பட்டாணியை வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை பட்டாணியோ அல்லது பச்சை பட்டாணியோ எந்த பட்டாணி வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். இதோட உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு போடலாம். கேரட் போடலாம். காய்கறிலாம் நம்ம விருப்பம்தான். நான் இன்றைக்கி பட்டாணி மட்டும் தான் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் போடுறதா இருந்தீங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு போடுறதா இருந்தால் அதை நல்லா வேக வச்சு இந்த டைம் போட்டுக்கோங்க. பட்டாணி போடுறப்ப போட்டுக்கோங்க. இல்லை கேரட்டு இதெல்லாம் போடுறதா இருந்தால் கொஞ்சம் பொடியாக நறுக்கி இந்த பட்டாணி போடுறப்பயே நீங்கள் போட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம். ஓகேவா? காய்கறி உங்களோட விருப்பம் தான். குடமிளகா போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். என்னை கேட்டால் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வந்து இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் பட்டாணி மட்டும் தான் போட்டு செஞ்சுருக்கேன். இதோட ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஏன்னா நான் பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பட்டாணி ஒரு 200 கிராம் பட்டாணியை 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதையும் இதோடு போட்டு நல்லா கிளறிக்கங்க. இது நல்லா பட்டாணியோட அந்த மசாலா வந்து நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி இதில் தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த குருமா வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம பூரி மேலே ஊற்றி சாப்பிட போகிறோம். ஸோ இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கங்க. உப்பு காரம் பார்த்துட்டு சரியாக இருந்தது அப்படின்னா குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மசாலா பூரிக்கு தேவையான அந்த குருமா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து உப்பு காரம் சரியாக இருக்குது எனக்கு. இதை குக்கரை மூடி போட்டு நான் வந்து ஒரு 4 விசிலுக்கு விட்டுற போகிறேன். ஸோ இந்த விசில் வர டைம்குள்ளே நம்ம பானிபூரி, கார்ன்ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இன்னொரு பக்கம் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பானிபூரியை வந்து அந்த வடைச்சட்டியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பூரியாவோ அல்லது 6 பூரியாவோ போட்டுட்டு நல்லா 2 பக்கம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பானிபூரி வேணுமோ அந்த அளவுக்கு பானிபூரியை வந்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பூரியை வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸும் அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸும் நம்மளுக்கு கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிது. அதையும் வாங்கி நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது இல்லாமல் ஒரே ஒரு கேரட்டை நல்லா திருகி வச்சுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். மல்லித்தலை இருந்தது அப்படின்னா மல்லித்தலையும் நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயத்தாள் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வெயிட் போயிடுச்சு. அதையும் வந்து ஓப்பன் பண்ணி குருமா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். குருமா சூப்பராக வந்திருக்கு. ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பானிபூரியை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டுக்கோங்க. அது மேலே நறுக்கி வச்ச வெங்காயம், கேரட்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் பொரி போடுறதா இருந்தால் பொரி போட்டுக்கலாம். மிக்சர் போடுறதா இருந்தால் மிக்சர் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். மல்லித்தலை, கருவேப்பிலை
இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம கலக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ரோட்டுக்கடை மசாலா பூரி ரெடி. இது சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் செய்கிறப்ப குவான்டிட்டியும் நிறையா இருக்கும், குவாலிட்டியும் நிறையா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சிம்பிளாக அப்லோட் ஆகிருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. இதில் குருமா நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுட்டு பட்டாணி கொஞ்சம் நிறைய எடுத்து போட்டுட்டு கிளறி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம், கேரட்டு, இந்த பானிபூரி இந்த குவான்டிட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவோ அல்லது கம்மியாகவோ நீங்கள் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.